நம்ம இந்த இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம். உங்களுடைய தீர்ப்புக்காக தான் எல்லாரும் வெயிட் பண்ணுறாங்க. என்ன தீர்ப்பு கொடுக்க போகிறீங்க அப்படின்ட்டு. இன்றைய சூழலில் பிறருக்கு உதவி செய்வது ஆனந்தமா ஆபத்தா? இதுதான் இன்றைய பட்டிமன்றத்திற்கான தலைப்பு. ஆனந்தமே அப்படிங்கிற தலைப்பில் தான் பார்த்திங்கன்னா நிறைய பேர் கொடுத்துருந்தாங்க. 13 பேர் கொடுத்துருந்தாங்க. ஆபத்தேங்கிற தலைப்பில் 10 பேர் கொடுத்துருந்தாங்க. 10 பேரில் பார்த்திங்கன்னா ஒரு 2-3 பேர் வந்து இணைப்புக்கு வர முடியாத சூழ்நிலை, அதனால் வரலைங்கய்யா. ஆனந்தமேன்ற தலைப்பில் ஓரளவு எல்லாருமே பேசிட்டாங்க. ரொம்ப சிறப்பாக பேசினாங்க. 2 அணியுமே அவங்களுடைய வாதத்தை சிறப்பான முறையில் எடுத்து வச்சாங்க. இப்போ நீங்கள் தான் வந்து ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கிறீங்க. என்ன தீர்ப்பை நம்ம கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் உரையை தொடங்கி நம்மளுடைய தீர்ப்புக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்க எல்லாத்துக்கும் நல்லதொரு தீர்ப்பை வழங்குவீங்க ஐயா. நன்றி. நன்றிகளாமா. தமிழனாய் பிறந்ததற்கு பெருமை கொள்கிறேன். தமிழை பேசுவதற்கும் சுவாசிப்பதற்கும் நேசிப்பதற்கும் உண்மையிலேயே பெருமை கொள்கிறேன். என்னால் உலகத்தின் மூத்த மொழி தமிழ். உலகின் மூத்த குடியாக நான் இருப்பதில் எனக்குள்ளாக பெருமை. இதோ தமிழர்களால் நீங்களானவரும் என்னோட இணைந்திருப்பதில் அதனிடம் பெருமை. ஆகவே தமிழராக வாழ்வோம், என்றும் எங்கும் தமிழை பேசுவோம். தமிழை வணங்கி மிக சிறப்பான ஒரு பட்டிமன்றம். தலைப்பை இந்த குழுவினுடைய தலைப்பை மாற்றி யோசி. ஒரு கவிதை சார்ந்த குழுமத்திலே ஒரு தலைப்பை வைப்பதற்கு பல போராட்டங்கள், பல சிந்தனைகள் இருக்கின்ற போது இங்கு தைரியமாக நீங்கள் மாற்றி யோசி என்று சொல்லி அசாதாரணமாக வைத்துவிட்டு நீங்கள் குழு நடத்துவதே இங்கே ஒரு சவாலான காரியங்கள் தான். ஏனென்றால் பயணிப்பவர்கள் எல்லோரும் பெரிய அறிஞர்கள், பெருமக்கள். ஒரு பல்கலைக்கழகங்களிலே கடந்து வந்தவர்கள், பல கல்லூரியை கடந்து வந்தவர்கள், பல பள்ளிகளை கடந்து வந்தவர்கள், இளைய சமூகத்தை உருவாக்குவார்கள். அவை மாற்றி யோசி என்ற தலைப்பை இவர்களை பார்க்கின்ற போதே இவர்கள் மிக சிந்தித்து இருப்பார்கள். ஆமாம், ஏன்னா தமிழை இவர்கள் தங்களுடைய நாவிலே தினமும் பல வகையிலே பேசுபவர்கள். ஆனால் இத்தனை பேரும் நீங்கள் ஒருங்கிணைத்து மாற்றி யோசிதான் தலைப்பு, அந்த குழுவில் நீங்கள் பயணிகள் என்று சொல்லி ஒருங்கிணைப்பு செய்ததே ஒரு சாதனை. மிக மகத்தான ஒரு தமிழ் பணி செய்து கொண்டிருக்கிறீர்கள். ஆகவே இவ்வாறான ஒரு சவாலான சமூக பணியோடு கூட தமிழ் பணி செய்கின்ற உங்களை நான் வணங்குகின்றேன். அதுதான் இந்த மாற்றி யோசி குழுமத்திலேயே இப்போது பட்டிமன்றம் என்று சொல்லி தமிழை குறித்தும் புராணங்களை குறித்தும் நூல்களை குறித்து பேசிக் கொண்டிருக்கிற காலத்திலே சமூகம் சார்ந்த ஒரு தலைப்பை எடுத்து சமூகத்தினுடைய அந்த சூழலை குறித்து பேசுவது என்பதுதான் உங்கள் தொடர் பட்டிமன்றத்தை நான் அறிந்து கொண்டிருக்கிறேன். ஆகவே இன்றைக்கும் அந்த வகையில ஒரு சிறப்பான தலைப்பு. தலைப்பை பார்த்த போதே இதற்கு நாம் பேர் தருவது சிறப்பாக இருக்கும். நடுவராக இணைந்தால் மிக சிறப்பாக என்று நான் உள்ளத்தில் எண்ணிய போது அதே எண்ணம் உள்ளத்திலும் தோன்றி நான் இது நடுவராக தந்த வாய்ப்பிற்கு நன்றி கூறுகிறேன். பேசிய அனைவர்களும் இந்த புகைப்படம் எடுத்து பாருங்கள். ஒரு புலங்கள், ஒவ்வொரு பின்புலங்களும் பார்த்தால் மிக மிக ஜாமவான்கள், இவர்கள் ஆளுமைகள். இவர்கள் பார்க்காத மேடைகள் இல்லை, பேசாத மேடைகள் இல்லை, எழுதாத புத்தகங்கள் இல்லை, கவிதைகள் இல்லை. ஏனென்றாலும் கூட சமூகம் சார்ந்து பேசுகின்ற போதே தங்களுடைய அந்த தமிழை குறைத்து கொண்டு தகவலை மாத்திரம் தர வேண்டும் என்கின்ற ஒரு இந்த ஒரு பெருமைய அந்த பெரிய ஒரு பொறுப்போடு கூட அவர்கள் தங்களுடைய வாதங்களை எடுத்து வைத்தது மிக சிறப்பான ஒன்றாகும். அந்த வகையில எல்லாம் ஐயாவில் இருந்து அம்மாவில் இருந்து எங்களுடைய கவிஞர்களுடைய உறவுகள் அனைவரும் சிறப்பான கருத்தை தெரிவிக்கிறார்கள். நிச்சயமாக எந்த ஒரு தளத்தில் எடுத்துக்கொண்டாலும் பாசிட்டிவ், நெகட்டிவ் என்று 2 உண்டு. அதுல பாசிட்டிவ் ஒரு நேர்மறையாக பேசுவது என்பது எல்லோரும் கை வந்த கலை. ஆனால் ஒரு கருத்து எதிர்மறையாக பேசுவது என்பதுதான் அங்கே சவால் நிறைந்த கருத்தாகும். ஆகவே நாம் இங்கே நேர்மறையாக நிறைய பேர் பேசியிருக்கிறார்கள், எதிர்மறையான கருத்துக்களாக இந்த ஆபத்து என்ற பேசியிருக்கிறார்கள். ஆகவே இங்கே எண்ணிக்கை இங்கே முக்கியமல்ல, எடுத்துக்கொண்ட கருத்துக்கள் தான் மிக முக்கியம். ஆகவே இன்றைய சூழ்நிலையில் என்றுதான் நாம் தலைப்பை இட்டிருக்கின்றோம். ஆகவே நான் கடந்து போனவைகள் எல்லாம், ஆமாம், நேற்றோடு கடந்து போனவை எல்லாம் கடந்து விட்டது. இன்றைய சூழ்நிலையில் நாளைய சூழ்நிலையில் இந்த சமூகம் எப்படி கடந்து போக போகின்றது? யாரு, அதுவும் நல்லவர்கள், உதவி செய்ய போகிறவர்கள் எண்ணிப்பார்கள். ஒருவருக்கு உதவி செய்ய போவதால் ஒரு ஆபத்து என்று ஒரு கருப்பொருள் இருந்தால் இந்த இனம், இந்த மொழி, இந்த நாடு எப்படி கடந்து போக முடியும் என்று எண்ணிப்பார்கள். ஆமாம், ஆனால் இன்றைக்கு இந்த சூழல் அப்படிதான் இருக்கின்றது. ஆகவே இந்த தலைப்பை நாம் எடுத்து குறித்து பேரறிஞர்கள் கூட, பெருந்தகைகள் கூட, பேராசிரியர்கள் கூட ஆய்வறிக்கையை நாம் எடுத்துக்கொள்கிறோம். இங்கே பேசிய ஒவ்வொரு கருத்துக்களும் ஆய்வறிக்கைகள். இவைகள் தான் வரும் காலங்களிலே உதவி செய்வதற்கான ஒரு தரவுகளாக நாங்கள் தரப்போகின்றோம். ஆமாம், நிச்சயமாக உதவி செய்வதால் ஆபத்து உள்ளது என்று ஒரு கருத்து வருகின்ற போதே நாம் அதை ஆராய்வதற்கு நாம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். ஆமாம், எப்படியெல்லாம் ஆபத்து வந்தது என்று இங்கே பட்டிமன்றத்தில் பேசியவர்கள் சில தங்களுடைய சொந்த கருத்துக்களை அறிவித்தார்கள். ஆமாம், அவர்களுடைய சொந்த அனுபவத்திலிருந்து அவர் நிறைய பேசினார்கள். அவருடைய அந்த வாழ்க்கையில அனுபவப்பட்ட கசப்பான உண்மைகள் எல்லாம் எடுத்துக் கூறினார்கள். நிச்சயமாக இந்த அவை அவற்றையெல்லாம் ஆலோசிக்கின்றது. நாங்கள் துவக்கலை கூறிய போது நடத்துவர்களும் சமூக சேவர்கள், நடுவரான நானும் சமூக சேவர்கள் இருப்பால் சமூகத்திலே களத்திலே இந்த 2 என்ன நிலைமை என்று நாம் பார்க்க வேண்டும். ஆமாம், நன்மை செய்வதால் நன்மை உண்டாவதால் என்ன பயன் என்று சொல்லி ஒரு இருக்கின்றது. ஆமாம், அதனால் நன்மை செய்து தீமை உண்டானால் அது இவ்வாறு என்று சொல்லி வேதாகமத்தில் ஒரு வார்த்தை உண்டு.
அவை ஒரு நன்மை செய்து தீமை அனுபவிக்கிறான் என்றால் இந்த சமூகத்திலே எவ்வாறெல்லாம் மனித இனங்கள் தங்களுடைய மனநிலையை மாற்றத்தை உருவாக்கிறது என்று பார்ப்போம். ஒரே ஒரு எடுத்துக்காட்டு மட்டும் நான் ஆபத்து என்றதற்காக கூறிக்கொண்டு அதை பின்னர் ஆனந்தத்துக்கு நான் சொல்கிறேன். எடுத்துக்காட்டு, இங்கே உணவு அளிப்பதை குறித்து நான் பேசினார்கள் நிறைய பேர்கள். பசித்தவருக்கு உணவு தந்து விட்டார், உணவு தந்து விட்டான்னு சொல்லி. அந்த காலத்திலே உணவு தந்து விட்டு எல்லாம் எப்படி என்றால் ஒரு அந்த கஞ்சி தொட்டி திறப்பார்கள். அந்த தொட்டியிலே வந்து கஞ்சியை ஊற்றுவார்கள். தேவையான எடுத்து அந்த உணவை இருந்து விட்டு செல்வார்கள். பிறகு மக்கள் பெருக ஆனது அந்த கஞ்சி தொட்டியை திறக்கின்ற திட்டமே இப்ப காணாமல் போய் அந்த உணவு அளிக்கின்றவர்கள் ஆங்காங்கே தங்களுடைய பகுதிகளிலே தங்களுடைய இடத்திலே இருக்கிறவர்களுக்கு உணவு திறக்கின்ற ஒரு சூழலை உருவாக்கி இப்போது ஒரு சில ஆர்வத்தின் கோளாரமாக தன்னால் முடிந்த அளவுக்கு 5 பாக்கெட்டை 10 பாக்கெட்டை கொண்டு போய் அங்கே சாலையில போற வழிகளெல்லாம் தன்னுடைய இஷ்டம் போல தன் கண்ணில் படுவர்களுக்கு தந்து விட்டு சென்று கொண்டு செல்வதை நீங்க பார்த்திருப்பீர்கள். எல்லா இடத்திலும் சென்று கொண்டிருப்பீர்கள், வலைத்தளங்களே பார்த்திருப்பீர்கள். நல்ல ஒரு விஷயம், நிச்சயம் பாராட்ட வேண்டிய விஷயம். ஆமாம், உணவு தருவது என்பது உண்மையை போற்றப்பட வேண்டிய விஷயங்கள் தான். ஆனால் இதில் எப்படி ஆபத்து என்பதை எண்ணி பாருங்கள். ஆமாம், சென்னையிலே இல்லை மற்ற சில நிறைய தகவல் எடுத்து இருக்கிறது. ஆகவே உதாரணத்துக்கு சென்னை என்று சொல்கிறேன். சென்னையிலே சாலையிலே உறங்கிக் கொண்டிருந்த ஒருவருக்கு தினமும் உணவு தருகின்றது போல ஒருவர் உணவு தந்துவிட்டு செல்லிக் கொண்டிருக்கிறார். அன்றைய நேரம் மாலையிலே அந்த நபர் மறுத்து விட்டார். ஆமாம், இறந்தவுடன் காவல்துறையானது அறிக்கையை சொல்கிறது, அந்த உணவை உண்டதால் தான் அவர் இறந்து விட்டார் என்று அறிக்கை தந்து அங்கே இருக்கிற அந்த சிசிடிவி கேமரா வழியாக உணவை தந்தவர் யாரோ அவரை தேடி சென்று காவல்துறை அவரை கைது செய்து விட்டது. உண்மையான தகவல், இதை உணர்ந்து கொள்ளுங்கள். ஆகவே உணவு தருவது என்பது ஏதோ ஒன்று என்று கடந்து போய்விட முடியாது என்பதை நீங்கள் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்த தகவல் எல்லாம் உங்களுடைய செவிகளுக்கு வராது, செய்திகளும் இவர்கள் தரப்பட மாட்டாது. ஆனால் காவல்துறையில் அறிக்கையில உள்ளது வேணுமென்றால் நான் தருகின்றேன். அது உணவு தந்ததனாலே ஒருவர் சிறை சென்று இருக்கிறார் என்பதை நீங்கள் இந்த கவனத்தில் கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக இந்த வயதானவர்களை மீட்டு காப்பகம் சேர்க்கின்ற சொல்லி நீங்கள் பேசினீர்கள். ஆமாம், இந்த காப்பகம் சேர்க்கின்ற நிகழ்வானது ஒரு சில அமைப்புகளானது ஒரு பிரம்மாண்டமாக நடத்துவார்கள். நிச்சயமாக நீங்கள் காண்டிருப்பீர்கள். ஒரு தீபாவளி நேரத்தில், பொங்கல் நேரத்தில் சாலையில் இருக்கிற அனைவரையும் எடுத்து காப்பகம் சேர்க்கின்ற ஒரு மிக சிறிய பணியை செய்து கொண்டிருக்கிறோம் நாங்கள். இவ்வாறாக நாங்கள் கடந்த வருடத்திலே கோயம்புத்தூரிலே காக்கும் கரங்கள் என்ற ஒரு அமைப்பு எங்களுடைய அருள்ராஜ் அவர்கள் இருக்கிறார். மரக்காணத்திலே அவருடைய என்ஜிஓ இருக்கிறது. அவர் கோயம்புத்தூரில் வந்து ஏறக்குறைய ஒரு 120 பேரை நாங்கள் அந்த இடத்தில் இருந்து காப்பகத்துக்காக நாங்கள் சென்று கொண்டிருக்கிறோம். ஒரு பகுதியில் இருக்கிறார்கள். பல இடத்துல இருந்து கோயம்புத்தூர், காந்திபுரம் எல்லா இடத்திலும் நாங்கள் திரட்டி கொண்டு ஒரு இடத்தில் வைக்கின்ற போது அங்கே அவர்கள் செய்த பிரச்சனையால் அங்கே அவர்கள் தனியாக அழைக்கின்ற போது காப்பகத்திற்கு வருகிறோம் என்று ஏற்றுக்கொண்டு எங்களோடு கூட வந்து அங்கே தங்கினவர்கள் வந்த பின்பு அங்கே கூடிய பின்பு இவர்கள் யாரும் அந்த தவறான கருத்தை பரப்பி நாங்கள் அவரை கடத்தி கொண்டு உறுப்பு திருடுவதற்காக என்று சொல்லி ஒரு பொருளை கிளப்பி விட்டு பெரிய பிரச்சனையாகி அங்கே நல்லவேளை நாங்கள் காவல்காரர்கள் கூட இணைந்து செய்வதால் எங்களுடைய தரவுகள் எல்லாம் காவல் அதிகாரத்தில் இருக்கிறது. தமிழ்நாடு காவல்துறை எங்கள் பின்புலமாக இருப்பதனால் உடனடியாக அந்த இடத்திலே காவல்துறை அதிகாரி வந்து அங்கே எங்களை மீட்டெடுத்து நாங்கள் பத்திரமாக சென்னைக்கு வந்தோம். இதுதான் எண்ணிப்பார்கள். எவ்வளவு பேர் மகத்தான பணியை செய்வதற்காக நாங்கள் என்ஜிஓக்கள் இணங்கி செய்கின்ற பொழுது இதுல வந்து எவ்வளவு பிரச்சனையானது உருவாகிறது. சாதாரண மனிதனாக தான் நிச்சயமாக இதிலே நம்முடைய வாழ்வை அழிந்து போயிருக்கும். ஒரு பின்புலத்தோடு கூட ஆதாரத்தோடு கூட நாங்கள் இந்த பணியை செய்வதால் நாங்கள் அந்த ஆபத்திலிருந்து நாங்கள் எங்களை காத்துக்கொண்டு நாங்கள் மீண்டுமாக தொடர்ந்து பணிகள் செய்கின்றோம், தொடர்ந்து செய்து கொடுக்கிறோம். ஆமாம், நேற்றை கூட ஒருத்தர் சேர்த்து விட்டோம். ஆங்காங்கே தமிழ்நாடு முழுவதும் பல என்ஜிஓக்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே ஒரு உதவியை செய்கின்ற போது, தன்னிச்சையாக ஒரு மனிதன் செய்கின்ற போது வருகிற ஆபத்தை நாங்கள் இங்கே பார்க்கின்ற போது மிக அதிகமாக இருக்கிறது. ஆமாம், அந்த வகையிலே சமூக சேவையை இந்த காலத்திலே தனி மனிதன் தன்னிச்சையாக செய்தால் அவனுக்கான ஆபத்து சூழல் அதிகமாக இன்றைய காலத்தில் இருக்கிறது. அதே ஒரு என்ஜிஓ கூட சேர்ந்து அமைப்போடு சேர்ந்து இணைந்து செய்கின்ற போது அவனுக்கான பாதுகாப்பு மிக மிக அதிகமாக இருக்கின்றது. ஆகவே இதை உணர்ந்து கொள்வார்கள். அவ்வாறு நீங்கள் செய்கின்ற பொழுதுதான் அதிலே உங்களுக்கு ஒரு ஆனந்தம் கிடைக்கின்றது. ஆமாம், நிச்சயமாக நீங்கள் இந்த புகைப்படம் போடுவதை குறித்து பேசினீர்கள். புகைப்படம் உதவி செய்து புகைப்பட எடுத்து போடுவதில் அவருடைய விளம்பரத்துக்காக அல்ல, இவற்றை பார்த்து அடுத்த ஒரு மனிதன் உதவி செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு மனம் வர வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணத்தோடு தான் என்ஜிஓக்கள் தங்களுடைய உதவி செய்கின்ற எல்லாவற்றையும் தரவாக தொகுத்து படங்களை எடுத்திருக்கிறீர்கள். இப்போது நம்ம குழுவில் இருக்கிற அனைத்து கவிஞர்களும் ஒரு நிகழ்வு முடிஞ்சவனும் சான்றிதழ் எடுத்து வைக்கிறீர்கள். சான்றிதழ் எதற்காக உங்களுக்கு? ஆமாம், நீங்கள் கவிஞர்கள் என்று உலகம் அறியும், நாம் அறியும். ஆனால் சான்றிதழ் எதற்காக உங்களுக்கு தேவைப்படுகிறது? ஏன்னா உங்களுக்கு பின்புலத்தில் இவரான அறிக்கை தயாரிக்கும் பொழுதோ
விருதுக்கான ஒரு தொகுப்பு தயாரிக்கும் போது இந்த சான்றிதழ் உங்களுக்கு உதவியாக இருக்கும். அதே போல என்ஜிஓக்கள் தங்களுடைய பணிகளை ஆண்டிக்கையாக ஒவ்வொரு வருடமும் சமர்ப்பிக்க வேண்டுவது அவருடைய கடமையாக இருக்கிறது, சட்டமாக இருக்கிறது. ஏனென்றால் அந்த காலத்தில எல்லாம் கடந்து போவது போல கடந்து போக முடியாது. எந்த காலத்திலே ஒரு சமூக அமைப்பானது பதிவு செய்யப்பட வேண்டும், அவர்களை பதிவு வாங்க வேண்டும், அரசாங்கத்தினுடைய அனுமதியோட எந்த இதுவும் செய்ய வேண்டும், உதவியும் செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு சட்டமே இருக்கின்றது. அதனாலதான் அவர்களை ஒவ்வொருடைய புகைப்படம் எடுத்து வெளியிடுகிறார்கள். தன்னுடைய தகவல் கீழே ஆண்டுதோறும் அவர்கள் அரசுக்கு அனுபவிக்கிறார்கள். பல்வேறு விதமான சமூக சேவை விருதுகளும் பெறுகிறார்கள். ஆகவே இதன் உள்ளாக இருக்கின்றவர்களை உண்மைகளை உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆகவே தனி மனிதனுடைய அந்த உதவிகள் என்பது என்றென்றும் அவருக்கு ஆனந்தத்தை மகிழ்ச்சியும் தருகிறது. ஆனால் அவற்றை எல்லாம் அவர் தன்னுடைய மனதிலே வைத்துக் கொள்கிறார். அவருடைய மனதுக்கு ஒரு அமைதி உருவாகிறது. ஆனால் எந்த ஒரு அந்த தனி மனித உதவியினாலே சரியான விதத்தில் செய்கின்ற பொழுதுதான் அதற்கான ஒரு நாணயம் கிடைக்கும். ஆமாம், எப்படி அந்த மனிதன் காவல்துறையாளர் கைது செய்யப்பட்டாரோ அதே போல சில இடங்களில் உள்ளது மனநல பாதிக்கப்பட்டவர்கள் அந்த உதவி செய்கிற மக்களை தாக்கி இருக்கிறார்கள். அவரெல்லாம் உண்டு. ஆகவே தனி மனிதனாக தனிச்சையாக ஒரு மனிதன் உதவிகளை செய்கின்ற பொழுது இந்த சமூகத்திலே ஆனது ஆபத்து இருக்கிறது. அதே தனி மனிதன் தன்னுடைய சேவைகளை ஒரு சமூக அமைப்போடு கூட செய்து ஒரு அங்கீகாரத்தோடு செய்கின்ற போது அவருக்கான அங்கீகாரம் கிடைக்கும், அந்த அமைப்புக்கான ஒரு பாதுகாப்பும் கிடைக்கும், அவர் செய்ய வேண்டிய என்ற அந்த மனிதனுக்கான உதவிகளும் கண்டிப்பாக சேரும். ஆகவே நல்ல இதயத்தோடு கூட ஆனந்தமே என்று பேசுகிற உங்கள் அனைவருடைய ஆனந்தம் நிலையாக்க வேண்டும் என்றால் எந்த ஆபத்தான ஒரு விஷயங்களும் உங்களுக்கு நடக்க வேண்டாது இருக்கின்றால் நீங்க செய்கின்ற உதவிகளை ஒரு அமைப்போடு கூட சேர்ந்து ஒரு அங்கீகாரத்தோடு சேர்ந்து செய்யுங்கள். எல்லா பகுதியிலும் அமைப்புகள் இருக்கின்றன. எந்த அமைப்புகள் வேணாலும் எங்களுக்கு கேளுங்க, நாங்கள் தருகிறோம். எந்த தெருவிலே குருதி வேண்டும் என்றாலும் சரி, உதவிகள் செய்ய வேண்டும் சரி, அமைப்போடு கூட சேர்ந்து செய்யும் போது உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும். அதிலே வருகிற ஆனந்தம் தான் உங்களுக்கு நிரந்தரமான ஆனந்தம். தனி மனிதனாக நீங்கள் செய்கின்ற பொழுது அதில் ஒரு சில நேரங்களிலே உங்களுக்கு ஆனந்தம் கிடைத்தாலும் ஒரு சில நேரத்தில் உங்களுக்கு ஆபத்தும் வந்துவிடும். ஆகவே அந்த உதவி செய்ய போய் உபத்திரத்திலே மாட்டிக்கொண்டதால் நீங்கள் நிச்சயமாக பல சிக்கலை சந்திக்க வேண்டியிருக்கும். ஆகவே நீங்கள் உள்வாங்கிக் கொண்டு எந்த விதத்திலும் உதவி செய்வதை நிறுத்தாமல் உதவிகளை தொடர்ந்து செய்யுங்கள். உதவிகளை செய்கின்ற போது அவற்றை ஒரு பக்குவமாக செய்யுங்கள், அவற்றை ஒரு அடிப்படையோடு செய்யுங்கள், ஒரு பகுதியில் இருக்கிற ஒரு அங்கீகாரமான அமைப்புகளோடு இணைந்து செய்யுங்கள். ஆகவே அவர் இணைந்து செய்கின்ற போது நம்முடைய உதவிகள் நிச்சயமாக ஆபத்திலிருந்து காக்கப்பட்டு ஆனந்தமாக மாறும். ஆகவே ஆபத்திலிருந்து இந்த உலகத்திலே உதவி செய்கின்ற மக்கள் குறைந்து போகின்ற காலத்திலே உதவி செய்கின்ற மனம் கொண்ட உங்களை அன்போடு கூட அழைக்கின்றோம். வாருங்கள், பலருக்கு உதவுங்கள், உதவுவதால் கிடைக்கின்ற ஆனந்தத்தை அனுபவிப்போம். வாருங்கள். நிச்சயமாக ஆபத்து இருந்தாலும் கூட அந்த ஆபத்தையும் தாண்டி நாம் ஆனந்தத்தை அடைவோம். ஆகவே எந்த விதத்திலும் உலகத்திலே உதவி செய்வதால் ஆபத்து இல்லை, ஆனந்தமே ஆனந்தம் என்று சொல்லி ஆனந்தத்தினுடைய அனைவருக்கும் நான் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு அற்புதமாக பேசி அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு